எந்த ஏரியால இருக்கோம்? எந்த ஏரியால இருக்கோம்? நம்ம gift கொடுக்கறோம்னா ஒரு ரெண்டு இடத்துல கொடுத்துட்டோம். இப்போ மூணாவதா வந்துட்டு எங்க ஏரியால கேட்டிருக்காங்க, நம்ம அதையும் கொடுத்துட்டோம். கில்லி படத்துல வந்துட்டு கப் வாங்கிட்டு விஜய் ஒளிஞ்சிக்கு வரல. முஸ்லீம் சகோதரர்களும் இந்த சகோதரரும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த விநாயகர் வச்சிருக்காங்க. சேலம் பக்கத்துல விநாயகர் சிலை வைப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குதிரை மேல விநாயகர் பார்க்கறது. தர்மபுரியில எல்லாம் கலக்கிட்டாங்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. நீங்க இங்க வரும்னு எதிர்பார்க்கல. லைவ் பார்த்துட்டே இருந்தா நீங்க இங்க வரைக்கும் எதிர்பார்க்கல. லக்கிமுட்டி நாங்க செலவு வச்சிருக்கிறோம். நீங்க கண்டிப்பா வரைக்கும் எதிர்பார்க்கல. தர்மபுரியில ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எல்லா ஏரியாலும் முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். இது வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால சின்ன சின்ன ஹைலைட்டாகவும் வரும், ஃபேஸ்புக்லேயும் வருங்க. இப்போ லைவ் போயிட்டு இருக்கு. யூடியூப்ல ஃபுல் வீடியோவும் வரும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் மை டியர் ஸ்டார்ஸ், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் நகர பகுதியில் இருக்க எல்லா விநாயகர் சிலையும் வந்துட்டு கவர் பண்ணலான்ட்டு 4 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். மழை பெஞ்சனால இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு எம்ஜிஆர் நகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ணா வணக்கண்ணா. விநாயகர் சதுர்த்தி எத்தனாவது வருஷம் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? 12வது வருஷங்களா? எத்தனை அடிண்ணா விநாயகர்? 10 அடிண்ணா. 10 அடியா? உங்கள் பேருண்ணா? குமரன். குமரண்ணா, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு அப்படியே சொல்லலாம்ண்ணா. எம்ஜிஆர் நகர்னா இது. நம்ம அப்படியே வந்துட்டு கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க வந்துட்டு ஃபேஸ்புக்கில் லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஏரியாவும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு விநாயகரை கவர் பண்ணிடலாம். நாம் இப்போ வந்துட்டு லைவில் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டுருக்கோங்க. இன்னொரு வந்துட்டு யூடியூப்லும் வரும். யூடியூப்பில் வந்துட்டு அனில் ஏஐ விளாக்னு வரும். முக்கியமாக ஹைலைட்டான விநாயகரை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் வரும். மறக்காத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துட்டு இருந்தேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் போயிட்டாருங்க. அங்கே ஒரு பெட்ரோல் பேங்க்கில் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே முன்னாடி ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குல்ல, ஈஸர் அங்கே இருக்குன்னாங்க. அங்கே போயிட்டு அப்படியே வந்துடலாம். கரெக்டாக 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். மழை வந்து சொதப்பி விட்டுருச்சு. அப்படியே பிளான் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஏரியாவிலையும் உள்ளார இருந்தால் பார்க்க முடியாது. வெளியில் ரோட் சைடில் இருக்க விநாயகரை கவர் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இருக்கோங்க. ஃபஸ்ட் டைம் தர்மபுரியில் ஒரு ட்ரை பண்ணுறேங்க. லைவில் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு எல்லா ஏரியாவிலையும் கொஞ்சம் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்துட்டு இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த ஏரியாவுக்கு வரலான்றதையும் சொல்லுங்கள். முடிஞ்சால் நாங்கள் வரோம். இங்கே இவ்வளோ ரோடு மோசமாகுது. எல்லா ஏரியாவும் அப்படி தான் போல். எங்கள் ஏரியாலாம் சுத்தம் மோசமாகுது. இருக்காதா? அந்த விளாகிங் இதுனாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுங்களாம். மறந்தே விட்டுட்டேன். அந்த செஸ்ட்டில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அது வச்சோம்னா ஒன்று மட்டும் பிடிச்சிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டுக்கலாம். நான் நியூ இயர் அப்போ இது மாதிரி விளாக் பண்ணின்னுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அது லைவெல்லாம் பண்ணலை, சும்மா வீடியோ மட்டும் கவர் பண்ணோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு லைவ் போட்டுருவோம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் ஏரியாவுக்கு தான் பார்த்தோம். ஈசர் பெட்ரோல் பேங்க் ஆப்போசிட்டு நீங்கள் இங்கே இல்லை, அப்படியே வளைச்சிக்கிறோம். பாட்டு பயங்கரமாக பண்ணுகிறீங்க. எடுத்துக்கலாம்ண்ணா. தேங்க்ஸ். உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேண்ணா. அப்படிங்களா? எல்லா வீடியோ எப்படி இருக்குங்கண்ணா? எல்லாமே நல்லா இருக்குதுண்ணா. நல்லா இருக்குங்களா? இப்போ நான் பேசுறது இன்ஸ்டாவில் வருமாண்ணா? இன்ஸ்டாவில் தெரியல. இன்ஸ்டாவில் வருமானு தெரியல, பார்க்கலாம். ஆனால் யூடியூப்பில் வந்துடும் ஃபுல்லாக. நல்லா இருக்குதுண்ணா. வீடியோ இதே மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தருமபுரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு எல்லா ஏரியாலையும் போய் விநாயகரை கவர் பண்ணலான்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் உங்கள் ஏரியாவுக்கும் வந்திருக்கோம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் +2 படிக்கிறேன். +2 படிக்கிறீங்களா? ஓகே. காலேஜ் படிக்கிறேன். நீங்கள் காலேஜா? ஓகே ஓகே. என்ன காலேஜ்? ராமகிருஷ்ணா, கோயம்புத்தூரில் படிக்கிறேன். கோயம்புத்தூரில். என்ன படிக்கிறீங்க? ஐடிஐ. ஐடிஐயா? சரி ஓகே.
ஆனால் எத்தனை வருஷம் வந்துட்டு நம்ம விநாயகர் வைக்கிறோம், இது எந்த ஏரியான்றது அப்படியே சொல்லலாம்? எங்கள் ஏரியா பேர் வந்து அன்னை சத்யா நகர். நாங்கள் இது வரைக்கும் 14வது வருஷம் வந்து விநாயகர் சிலை வச்சு சில நல்லபடியாக பண்ணிட்டு வரோம். ஓகே ஓகே. இந்த தலைமுறைக்கு நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரதர் அவரெல்லாம் பார்த்து பண்ணியிருக்காரு. வாங்க வாங்க நில்லுங்கண்ணா, நில்லுங்க வாங்க. இப்போ இவர் பண்ணுறாரு. பிரதர் நேம்? அவர் பேர் வந்து குமரேசன். ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க அண்ணாரெல்லாம் பண்ணார். சரி சரி. இப்போ நாங்களாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நல்லபடியாக. ஓகே ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்துட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு நிறைய பேர் நிறைய மதத்தில் ஒவ்வொரு இதெல்லாம் இருக்கும். ஆனால் விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே கொண்டாடுறாங்க, எல்லா மதத்துக்கு அப்பாற்பட்டு கொண்டாடுறாங்க, வீட்டில் வைக்கிறாங்க. இன்றைக்கி கூட நிறைய முஸ்லீம் நண்பர்கள் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வச்சுதான் இருக்கட்டும், சுண்டல் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த தருமபுரியில் எப்படி அதெல்லாம் நடக்குதுன்றது அப்படியே சொல்லலாம். தருமபுரியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மத பிரச்சனைன்றதே இல்லை. என்னோட நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க. இப்போ இன்றைக்கி மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா, நேற்று மார்னிங் கூட இங்கே இருக்கிற முஸ்லீம் வந்து சாமி கும்பிட்டு கொள்ளுக்கட்டெல்லாம் செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துட்டு தான் போகிறாங்க. சரி ஓகேண்ணா. உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் ஹாப்பி. இது பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் வரும், இப்போ ஃபேஸ்புக்கில் லைவ் போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாவில் போட ட்ரை பண்ணுறோம். ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் வாங்க. நீங்கள் எந்த ஏரியா? அடுத்த ஏரியா போயிடலாம். ஆனால் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ண்ணா. இது எந்த ஏரியா தான் தேங்க்ஸ் பண்ணியா? சொன்னாரு, எல்லாம் பேசி எடுத்துட்டேன். தேங்க்ஸ். பாய். ஏன்னா பின்னாடியே காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதை எடிட் பண்ணுறதுக்குள்ளால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரும். அது போட்டு காப்பி பண்ணி எடிட் பண்ணுறதுக்குள்ளார அவ்வளோதான். இப்போ கும்சாம்பேட்டை மேம்பாலத்தில் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் உங்கள் ஏரியாவுக்கு இதை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சந்திலெல்லாம் வச்சுருப்பீங்க, அதனால் கரெக்டாக வர முடியாது. நீங்கள் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா நாங்கள் அங்கே கூட வந்து உங்கள் கூட வந்து எந்த ஏரியாவில் வச்சுருக்கீங்களோ அதை பார்த்துடலாம். மதிகோன் பாளையத்துக்கு போயிடலாம். அப்படியே அப்படியே உள்ளார வர ஆரம்பிச்சிடலாம். நான் அனில் பிரகாஷன் வருங்கண்ணா. ஃபேஸ்புக்கில் லைவ் போயிட்டுருக்கு. அனில் ஏஐ விளாக்ன்ட்டு யூடியூப்பில் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் அனில் பிரகாஷன் இருக்கும். காட்டுருங்க, அண்ணனை காட்டுருங்க, திருப்பி காட்டுங்க, இதுலேயும் காட்டிக்கோங்க. அனில் பிரகாஷ் இன்ஸ்டாலே போங்க, எல்லாம் இருக்கும் பாருங்க. நீங்கள் தான் தெரிவிங்க பாருங்க, லைவ் தான். சும்மா இந்த விநாயகர் சதுர்த்தி எங்கெங்கெல்லாம் விநாயகர் வச்சுருக்காங்களோ அது போல காட்டிடலாம். அதுலேயும் காட்டி நில்லுங்க, நின்று ஆய சொல்லிட்டு போங்க. அனில் பிரகாஷ் ஏரியாவிலலாம் யார் இந்த மாதிரி டிராஃபிக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நீங்கள் தான் இந்த ஏரியாவில் முன்னாடியே நான் கட்டாயி போயிடுவேன்ல, அதனால் பெருசாக தெரில. அந்த எண்டுலேருந்து டிராஃபிக்னா ரொம்ப கஷ்டம்தான். இங்கே பின்னாடியா லைட் எரியுது, இந்த குட்டியாக வச்சுருக்காங்க, எடுத்துக்கோங்க. இறங்கி போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? யாரும் ஆள் இல்லை. குட்டி எந்த ஏரியா இது? எது பிடிக்க போகுது? சில பக்கம் ஆட்டில் இருந்தால் இறங்கி நின்று பைட் எடுக்கிறோம், அப்படி இல்லைன்னா சிலையை மட்டும் எடுத்துகிட்டு கவர் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்படிங்களா? தேங்க்ஸ். அப்படியே வளைச்சிட்டோம், அப்படியே கிளம்புறோம். நிறைய இடம் பார்க்கணும். அவங்க ஆசைப்பட்டாங்க, குட்டி பசங்க வராங்க. குட்டி பசங்க வச்சுருக்காங்க. சரி வாங்க.
ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஹரிச்சந்திரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இப்போ குட்டி பசங்கள்லாம் சேர்ந்து வந்துட்டு விநாயகர் வச்சுருக்காங்க. யார் இது வச்சது? எல்லோரும் இந்த ஏரியாவில் குட்டி பசங்களாம் சேர்ந்து வச்சிங்களா? எத்தனை அடி சிலை இது? 3 அடிங்களா? 3 அடியில் சிலை வச்சுருக்காங்க. போதும் கையை இறக்கிவங்க. எல்லாருக்கும் ஹாப்பி, சூப்பர். யார் இதுக்கு மெயினாக காரணம்? நீங்கள் தானா? ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ஆமாம் ப்ரோ, நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ம், சொல்லுங்கள். குட்டி பசங்களாம் சேர்ந்து வச்சுருக்கீங்க, அப்படியே சொல்லுங்கள். எந்த ஏரியான்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசலாம். ப்ரோ, நாங்கள் வந்து ஹரிச்சந்திர கோயில் குமாரசாமிப்பேட்டை தருமபுரியிலேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து நாங்கள் சின்ன பசங்களை சேர்ந்து மட்டுமே ஒரு 2.5 ஃபீட்டில் சிலை வச்சுருக்கோம். ஓகே, நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கலாம். 3வது வருஷம் வச்சுருக்கீங்க? இது வந்து 3வது வருஷமாக வச்சுட்ருக்கோம். இது 3வது வருஷம் வச்சுருக்கீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுறீங்களா? அனில் பிரகாஷ் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம வந்துட்டு கிஃப்ட் மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு நில்லுங்க, எங்கே போகிறீங்க? கிஃப்ட் மாதிரி எல்லாம் கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் விநாயகர் சிலை வைக்கிறவங்களோ இல்லை குட்டி பசங்களாம் சேர்ந்து வைக்கிறது, ஏன்னா அந்த கஷ்டம் நமக்கே தெரியும். அந்த அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. அது ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாக நம்ம சின்னதாக கிஃப்ட் கொடுக்கலான்னு நம்ம யோசிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். வாங்க, எல்லோரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. எங்களால் முடிஞ்ச அனில் ஏஐ விலாக் சார்பாகவும் அனில் பிரகாஷ் இன்ஸ்டாகிராம் சார்பாகவும் வந்துட்டு சின்ன கிஃப்ட்டுங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுறனால வச்சுக்கோங்க. ஹாப்பியா? தேங்க்யூ. ஹாப்பி ப்ரோ. ஒரு ஏதாவது சின்னதாக வந்துட்டு உங்களுக்கு செலவு இருக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சாப்பாடுகளை சுண்டலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படியே போகிற மாதிரி தான் இருந்தோம். உங்களுதுலையும் எடுத்துருக்கீங்களா? இவர் தான் கூப்பிட்டாரு வாங்கிட்டு. அனில் பிரகாஷ்ன்ட்டு வரும்க்கா. அனில் ஏஐ விலாக் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் அனில் பிரகாஷ் 333 இருக்கும். அதிலே போனீங்கன்னா எல்லா லிங்க் இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் பண்ணுவோங்க்கா. குட்டி எல்லோரும் நில்லுங்க, இவங்களை நிற்க வச்சு ஒன்று எடுத்துக்கலாங்களா? குட்டி எல்லோரும் வாங்க, எல்லோரும் ஃபேஸ் தெரியிட்டோம். நில்லுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் நில்லுங்க, வாங்க. இப்படின்னு இன்னும் கொஞ்சம் நான் வந்து எல்லோரும் ஃபேஸும் தெரியட்டும். எடுத்துக்கோங்க. 2 அடியா 3 அடியா? 2 சொன்னாங்க. இந்த 2 இல்லை 3 கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஆனால் இவங்க சேர்ந்து வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். பாய். தேங்க்யூ. அதான் அந்த ஏரியா பசங்கன்றது அதுதான், சின்ன பசங்க. உங்கள் ஏரியாவில் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வச்சுட்டு இது எது மாதிரி பாட்டெல்லாம் போடுறாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற இடம்லாம் ஒரு மாதிரியான சாங்காகவே போடுறாங்க. உங்களுக்காக தாங்க நாங்கள் மழையிலையும் வந்துட்டு பார்க்காத வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. வாழ்த்துக்கள். ஷூட் டிலே ஆயிடுச்சுன்னு வச்சு. ஆமாம்மா, 1 மணி நேரம் மழை. எங்கே கமெண்ட் பண்ணிருப்பாங்க குமாரசாமிட்ட ஆளுங்க, என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். உங்களை வீடியோ பார்த்த பல காலையில் பாரதிபுரமாக ஏதோ ஊருக்கு போயிருந்தீங்களாட்டு ஏதோ இப்போ வந்தீங்க, அதுதான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். அப்படிங்களா? எல்லா ஏரியாவுக்கும் வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வச்சுட்ருக்காங்கல்ல, அந்தந்த ஏரியாவில் முடிஞ்ச அளவுக்கு போய் கவர் பண்ணிகிட்ருக்கோம். தருமபுரியில் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை, சின்ன வீடியோவை எடுத்து போடுவாங்க, ஆனால் ஃபுல் லைவாக வந்துட்டு போட்டுக்க மாட்டாங்க. போடுறதுன்னு சொல்ல, நான் இவ்வளோ லாங் போடுறதில்ல. ஓகே, நீங்கள் எந்த ஏரியா, எத்தனை அடியில் விநாயகர் வச்சுருக்கீங்கன்ட்டு அப்படியே சொல்லலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருங்க. நம்ம இங்கே தானா? இருங்க ஸ்ட்ரைட்டாக எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக இல்லைங்க, ஃபேஸ் தெரியட்டும். நம்ம இங்கே தான். இது வந்து ஏரியா பேர் சொல்லுங்கள். குமாரசாமிப்பேட்டைனா சந்தோஷ் பக்கத்தில் கார்மெண்ட்ஸுக்கும் எலைட் கார்மெண்ட்ஸுக்கும் ஆப்போசிட்டில் விநாயகர் கோயில், தேர்முட்டி விநாயகர்னுவாங்க. 8 அடி நான் சிலை. 8 அடியில் வச்சுருக்கீங்களா? எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? அது நான் பிறக்காதுக்கு முன்னே வைக்கிறாங்க நாங்களாம் சேர்ந்து. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளோ நம்மளால முடியுது. சரி, ஓகே. நீங்கள் என்ன எத்தனாவது படிக்கிறீங்க? +1 தான். +1. நீங்கள்லாம்? எல்லாம் +1 தான். +1 தானா? இவன் 3ஆவதா? 5ஆவது படிக்கிறீங்களா? ஆக்சுவலாக வளமாக இருக்குது.
இது வந்து சிவசக்தி விநாயகர் கோயில்னா எல்லாத்துக்கும் தேர்முட்டி விநாயகர்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் நேற்று வந்திருந்தீங்கன்னா இன்னும் பரவாயில்லண்ணா. இன்றைக்கி நேற்று ட்ரை பண்ணோம் முடியல, அதனால தான் இன்றைக்கி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்து ஓகே, தேங்க்யூ. ஸ்டோரியில் உண்டாண்ணா வீடியோ யூடியூப்பில் ஃபுல்லாகவே வரும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. உள்ளார ரொம்ப போனால் லேட் ஆகிடுது. ரோட் சைடு இருக்கிறது மேக்ஸிமம் ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா 33 வார்டு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அது உள்ளார ரொம்ப போனோன்னு வச்சோங்களேன், ரொம்ப லேட் ஆகிடும். ஒரு ஏரியாவுக்கு ஒன்று முடிச்சுன்னா கிளம்பிடுவோம். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ திருப்பியும் சந்தோஷ் தேட்டரை தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கே 1 மணி நேரம் டிராஃபிக் ஆகும் பழகுது. லைவ்லையும் காட்டிங்க. யூடியூப்பில் போடுறது தான். பாய் பாய் பாய். இப்போ 4 ரோட்ஸை கிராஸ் பண்ணி அப்படியே மதிகோன் பாளையம் பக்கம் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு ஊக்கப்படுறது பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தால் செட் ஆகும். நிறைய பேர் அந்த ஒரு டீமாக இல்லைன்னா அது நடக்கிறதில்ல. ஒரு ஏரியா ஃபங்க்ஷனோ இதுக்கெல்லாம் அந்த டீமாக அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் டீம் செட் ஆனால் மட்டும்தான் நடக்கும். யூடியூப்பில் கட் பண்ண அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம். பிளாக்னா எப்படி சொல்கிறீங்க? பிளாக்கெல்லாம் ஆகாது. செஸ்ட்டில் இங்கே இது மாதிரி இருக்கும். இப்படியே கேமரா நான் போட்டுப்பேன். பெல்ட் மாதிரி இருக்கும், அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான், அவ்வளோதான். இப்போ மதிகோன் பாளையத்தில் என்ட்ரி ஆகி அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டு வந்தார் இருங்க. அப்படியே எல்லாரும் இந்த பக்கம் ஆகிடுங்களா? எடுத்துக்கலாம் ஒரு ஃபோட்டோ. சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் நல்லா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்றீங்களா? ஈவென்ட் ஃபுல்லா பாத்துறேன், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. நம்மளுக்கு இப்போ நல்லா தான் சொல்லுங்க, டைம் ஆகுது, சொல்லுங்க. இப்போ வந்து தருமபுரி மதிகோன் பாளையத்தில் இருக்கிறீங்க. நம்மளா நேர் சைடு எப்படி போகுதுப்பா? கிடைக்குமா கிடைக்காது? கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஒரு சப்போர்ட் கொடுக்கீங்களா மாட்டீங்களா? அனில் பிரகாஷ் அண்ணனுக்கு கண்டிப்பா கொடுப்போம். சரி, ஓகே. எத்தனாவது வருஷம் வந்துட்டு விநாயகர் சிலை வச்சிருக்கீங்கன்னு அப்படியே சொல்லலாம். இது ஏரியா பேர் இருந்தா அப்படியே சொல்லலாம். எல்லாம் ஏரியா வைஸாக்குறீங்களா இல்லை ஒன்னாக்குறீங்களா? ஊர் பொது உள்ள மாரிமுக கல்யாணங்கிறது 18 வருஷமா வைக்கிறீங்க. 18 வருஷம் வைக்கிறீங்களா? சரி, எல்லாருக்குமே வர வாழ்த்துக்கள்ங்க. இருமாப்பிள் நான் தெரியல. எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய் 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 பாய். பேர் அனில் பிரகாஷ். அவங்களே ஒரு வீடியோ எடுத்து இதுல போஸ்ட் பண்ணணும். சரி, வாங்க. ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்துறேன். அவர் வச்ச இன்டர்வியூ எடுங்க. இவர்தான் இது எடுங்க. இன்டர்வியூ பேர் சொல்லி என்ன இது பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் வாழ்த்து கூட சொல்லலாம். நாங்க பார்த்து சொல்லுங்க. எங்க
எங்கள் டீம் பேர் வந்து மாஸ்டர் காய்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராமும் பண்ணுவோம். விநாயகர் இல்லை, ஊர் திருவிழா, மற்ற ப்ரோக்ராமுக்கு எல்லா ப்ரோக்ராமும் பண்ணுவோம். இருங்க இது பேர் சொல்லுங்க. மான்சார் காய்ஸ். ஆக்சுவலாக தளபதியால் கொஞ்சம் லைட்டாக திணறாரு. இவங்க டீம் பேர் வந்துட்டு மாஸ்டர் காய்ஸ். கிட்டத்தட்ட எல்லா ஈவெண்ட்டுக்கும், எல்லா திருவிழாவுக்கும், எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்துட்டு ஈவெண்ட் பண்ணி தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சந்தோஷமா? யூடியூப் வச்சிருக்கீங்களா? சரி சரி போலாம். நம்ம இப்ப மதிவான் பாளையத்தில் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். போலாம். இப்போ ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு டைம் கட் பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், வீடியோ வரல. அட போச்சுரா விடிஞ்சிடான்னு நான் நினச்சேன். எவ்வளோ நேரம் போயிருக்கோம்? 1 ஹவர் போயிருக்குமா? நானும் பார்க்கல. அப்படியே மதிகோன் பாளையத்துலேருந்து உள்ளார போயிட்டுருக்கோம். காமாட்சி அம்மன் கோயில் திருவா. இந்த குள்ளார இருக்கான்னு பார்க்குறேன். இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை ஒவ்வொரு ஏரியாலையும் சந்து புதலை தேடுறது தான் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எந்த ஏரியாவில் இப்போ இருக்குன்றது அப்படியே சொல்லி நீங்கள் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் டீமாக வச்சுருக்கீங்கன்னு அப்படியே சொல்லலாம். இது வந்து கோட்டை கோவில்னா நாங்கள் வந்து 10 வருஷமாக வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து 11 அடி வச்சிருக்கோம். இப்போ 11 அடி வச்சிருக்கீங்களா? 10 வருஷமாக நீங்களே வச்சிருக்கீங்களா? எல்லாமே நாங்கள் தான். சின்ன வயசுலேருந்து என்ன வயசுலேருந்து வச்சிருப்பீங்க? ஞாபகம் இருக்கா? 15 இயர்ஸ். 15 எல்லாருக்கும் ஒரு ஏஜ் கொடுத்தோம். 15 சார். அப்படிங்களா? 15 வயசுலேருந்து வச்சுட்டு இருக்கோம். உங்கள் ஏரியாலலாம் சப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே. என்ன விநாயகர் இது? எது மேலே உட்காந்துருக்காரு? மயிலா இல்லை இதா? அன்னப்பறவையா? மெயிலா இல்ல அன்னப்பறவையா? மயில் தானா? மறைச்சிருச்சு, மாலை மறைச்சிருச்சு. ஓகே ஓகே. ஆனா இதே செட்டப் வந்து நான் இன்னொரு இடத்துல பார்த்தேன். இல்ல இதே மாதிரி மொத்தம் 5 பிள்ளையார் இருக்கு. 5 பிள்ளையார் இருக்கு. தர்மபுரியில 5 பிள்ளையார் இருக்கு இதே மாதிரி. ஓகே ஓகே. எந்த இடத்துல வாங்குனீங்க? பாப்பரப்பட்டி பழைய பக்கம். சரி, உங்க ஏரியா பேர் அப்படியே சொல்லிட்டு உங்க ஏரியா பேர் அப்படியே சவுண்டா சொல்லலாம் எல்லாரும். இப்போ நம்ம கோட்டை கோயிலேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே எல்லாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அனில் ஏஐ விலாக்ன்ற யூடியூப் சேனலில் ஃபுல்லாக வருங்க. அது மட்டும் இல்லாத ஃபேஸ்புக்கில் அனில் பிரகாஷ்ன்ற பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாத ஹைலைட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சின்ன சின்னதாக வரும். எல்லோரும் பார்த்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாரும் ஏரியா பேர் அப்படியே சொல்லலாம். எங்க கோட்டை கோயில். ஓகே ஓகே. எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய். கண்டினியூ பண்ணுங்க, விட்டுறாதீங்க. தேங்க்யூ. வரையால போட்டுறானே. சரி, தேங்க்யூ. பசங்க யாரும் இல்லை. இல்லை பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பார்க்கும்போது ஒரு இது இருக்கும், பார்த்துக்கலாம். நான் இங்கே எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் வரணும். நான் யூடியூப்ல அடிச்சு பார்ப்போம். யூடியூப்ல வராது, இன்ஸ்டாகிராமில் வரும். ஓகே ஓகே. இன்ஸ்டாகிராம் அனில் பிரகாஷ் தான் இருக்கு. அதுலேயே எல்லா லிங்க்கும் இருக்கும். அப்படியே லைனாக போகிறோண்ணா. தருமபுரி முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம். ஏரியா
ஏரியா காய். டேக்கிஸ்பேட்டையில் போயிட்டுருக்கோம். லெஃப்டில் போகணுமா? நாம் இப்போ டேக்கிஸ்பேட்டையில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு நடந்திருக்குதுன்னே சொல்லலாம். இங்கே வந்துட்டு முஸ்லீம் சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த விநாயகர் வச்சுருக்காங்க. ஆனால் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? இந்த நிகழ்வை பற்றி அப்படியே சொல்லலாம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக பண்ணிட்டுருக்கு. எல்லாமே கலந்து தான் பண்ணிட்டுருக்கோம். யாரும் இந்த இது ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்குறது கிடையாது. எதுவுமே எல்லாம் கலந்து தான் வச்சுருக்கோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறோம். ஓகேண்ணா. அப்படியே ஏரியா பேர் அப்படியே சொல்லலாம்னா எந்த வார்டு எந்த ஏரியான்ட்டு? 6வது வார்டு வேல்பாண்டிபா டேகிஸ்பேட்டை பாபா ஸ்ட்ரீட் தருவோம். ஓகே. விநாயகர் எத்தனை அடினா? நம்மளது பார்த்தீங்கன்னா 9 அடி விநாயகர். 9 அடிங்களா? 9 அடி. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய ஜாதி சண்டை இருக்குது, மத சண்டை இருக்குதுன்ட்டு. ஆனால் ஊருக்குள்ளார நிறைய பேர் ஒற்றுமையாக இருக்காங்க. ஆனால் அது யாருமே வந்துட்டு பெருமையாக சொல்ல மாட்டாங்க, வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள் ப்ரோ. டேகிஸ்பேட்டை. யூடியூப்ல அனில் ஏ விளாக்ல வரும், இன்ஸ்டாகிராமில் அனில் பிரகாஷ்னு இருக்கும். அப்படிங்களா? தேங்க்ஸ். அப்படிங்களா? தேங்க்ஸ். எல்லா ஏரியாவும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம். இல்லைக்கா? ஓகே. இது இன்ஸ்டாகிராமா? அனில் பிரகாஷன் போட்ட அனில் ஏ விளாக்னு போட்ட வரும். இதுலேயே எல்லாம் இருக்கும். ஃபேஸ்புக்கு, யூடியூப் லிங்க் இதுலேயே இருக்கும். ஃபேஸ்புக்கில் இப்போ லைவ் போயிட்டுருக்கோம். அடுத்த இடத்துக்கு போகணும். இது எடுத்துக்கோங்க. உங்கள் ஆசைக்கு நான் எடுத்துக்கிறேன், அப்படியே கொடுத்துருங்க. ஔவையார் கேர்ள்ஸ் ஸ்கூல் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ குப்பான் தேர் பக்கம் போக போகிறோம். ஏரியா பேர் மட்டும் சொல்லிடுறீங்களாக்கா? வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது பெரியார் சிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய 19வது வார்டு கந்தசாமி குப்தா தெருவில் 15வது வருஷமாக நம்ம பிளேயர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து எல்லாரும் ஃபேமிலிஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே சின்ன பசங்களா இருக்கும்போது ஆரம்பிச்சாங்க, பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து காலேஜ் போயிட்டாங்க, இப்பயும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ எத்தனை அடியிலக்கா வச்சிருக்கோம்? இப்போ அடி குறைஞ்சிருச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 12 அடியாடா 13 அடி. இப்போ 2 வருஷமா இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பசங்க எல்லாம் வெளியில கிளம்பிட்டாங்க. அதனால இப்ப சின்ன பிள்ளைங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. இந்த சுண்டல் செய்யறது, இந்த பிரசாதம் கொடுக்கறதெல்லாம் எப்படி ஒரு ஆர்வமா இருக்கு உங்களுக்கு? எல்லாமே ஷேர் பண்ணிக்குவாங்க. எல்லாரும் ஷேர் 3 நாளைக்கு செய்வாங்க. 3 நாளைக்கு சாமி எடுக்கிற மட்டும் பிரசாதம் கொண்டாந்து கொடுப்பாங்க. சரிங்கக்கா. பக்கத்து எல்லா வீட்லயுமே எங்க தெரு ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே கொண்டாந்து வைப்பாங்க. ஓகேங்கக்கா. இதே மாதிரி குடும்பமாக வந்துட்டு சேர்ந்து செய்யுங்க. நம்ம பாரம்பரியத்தை குட்டி குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க தான்ப்பா. முதல்ல சின்ன பிள்ளைங்களை ஆரம்பிச்சு அவங்க எல்லாம் ஓரளவுக்கு பெருசு ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால திருப்பி அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால திருப்பி விநாயகர் சின்னதுல இருந்து உருவாகுறாரு. ஓகேங்கக்கா, கண்டினியூ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். பாருங்க, பேச மாட்டேன்னு என்ன அழகா பேசுறீங்க. ரொம்ப குட்டி சந்தாகுது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டி குழந்தைங்கலாம் சேர்ந்து தந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு விநாயகர் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன ஏரியாண்ணா இது? மேலக்கருத்தெரு 19வது வார்டு மேலக்கருத்தெரு பெரியார் சிலை இருக்கு. பெரியார் சிலை அருகில் ஒரு சந்தல் தான் வச்சுருக்காங்க. எல்லாம் குட்டி குட்டி பசங்களாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. இவங்க மாதிரி பசங்க தாங்க எல்லாமே வச்சது. இவங்க மாதிரி பசங்களை வெளியில் டியூஷன் போயிருக்காங்க. அப்படிங்களா? நிறைய பேர் டியூஷன் போயிருக்காங்க. இருக்கவங்க இவங்க தான். குட்டி இந்தாங்க, இந்தாங்க. இது வந்துட்டு சின்னதாக எங்களால் எங்கள் டீமால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க. நிறைய இடம் போனோம், ஆனால் இங்கே தான் வந்துட்டு பொட்டே வைக்கிறோம். எங்களால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பெருசாக பிளான் பண்ணி பெருசாக கொடுத்துடலாம். ஓகேவா? பாய். இந்த பக்கம் வெளியே போகுதுங்களா? நேராக போயிட்டு இப்படி வெளில போனீங்கன்னா நேராக நம்ம அகராத்தூர் இருக்கும். ரைட் இருக்குங்க அகராத்தூர். இப்போ நம்ம குப்பாந்தேருக்கு போயிட்டுருக்கோம்.
குப்பான் தெரு ஊருக்குள்ளார போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம குப்பான் தெருவில் இருக்கோம். இந்த இடத்துல எத்தனை அடியில் செலவு வச்சிருக்கீங்க, எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க அப்படின்றத அப்படியே சொல்லலாம். நான் 20 வருஷமா செலவு வச்சுட்டு இருக்கோண்ணா. இது வந்து 13 அடி சிலை. இப்போ வந்துட்டு 13 அடி சிலை வச்சிருக்கோம். ஓகே. இது மயில் உட்காந்துருக்காதா? ஆமா, மயில், லிங்கம் எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே. ஊர் ஃபுல்லாக சேர்ந்து தான் வச்சிருக்கீங்களா இல்லை நீங்கள்? ஆமாம், கேஜிஎஸ் பாய்ஸ் பசங்க எல்லாம் இந்த ஊர் வருஷம் 20 வருஷமா கண்டினியூவாக இதை நடத்திட்டே வந்துட்டே இருக்கோம். ஓகே. நீங்கள் எந்த வயசுலேருந்து இதை ஆரம்பிச்சிங்க? நான் 15 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். 15 வயசு. நிறைய பேர் நம்ம கேட்கும் போதெல்லாம் ஒரு 12 வயசு 15 வயசுலேருந்து தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கண்டினியூவாக இந்த விநாயகர் சதுர்த்தியில் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. வேறு இந்த ஏரியாவில் ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். இந்த ஸ்பெஷல்னா என்ன சொல்கிறதுனா, எங்களுக்கு இந்த பண்டிகை வச்ச மெயினாக அன்னதானம். 1500 பேருக்கு கம்பல்சரி அன்னதானம். ஆமாம், காலையில் கூப்பிட்டுருந்தாங்க, வர முடியல. வீடியோ இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க, நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக. இன்னொன்று பசங்க வந்து பயங்கரமாக ஒத்துழைப்பாங்க. எல்லாமே இந்த கலர் காகிதம் கட்டுறதுலேருந்து செலவு வைக்கிறதுலேருந்து எல்லாமே கம்பல்சரியாக கூட வந்து ராத்திரி பகல உழைக்குவாங்க எங்ககிட்ட. ஓகே. இப்போ நாம எங்கே இருக்கோம்? கண்டினியூவாக வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு விநாயகர் வச்சு எல்லாருக்கும் வந்துட்டு கொண்டு போய் சேருங்க. அன்னதானம் 1500 பேர் பண்ணியிருக்காங்க. காலையில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, என்னால் வர முடியல. அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், உங்கள் டீமுக்கும் வாழ்த்துக்கள். பதிமூணு அடி விநாயகர் சிலைங்க. இது குப்பான் தெருவில் தான் இருக்கும். இப்போ நம்ம அகரா தெருவில் என்ட்ரி ஆக போகிறோம். அப்படியே வந்தீங்கன்னா சார் சரி ஓகே. நாம் இப்போ அகரா தெருவில் வந்துட்டு மேல் தெருவில் இருக்கோம். ஆனால் எத்தனை வருஷமாக நம்ம வந்துட்டு விநாயகர் வைக்கிறோன்றது அப்படியே சொல்லலாமா? வந்து 18 வருஷம் வைக்கிறேங்க. இந்த வருஷம் எத்தனை அடியில் வச்சுருக்கீங்க? இந்த வருஷம் 7 அடியில் வச்சுருக்கேங்க. 7 அடிங்களா? என்ன பசுமாடில் உட்காந்துருக்காரா? பசுமாடு பின்னாடி வந்து இந்த கோபுரம் மாதிரி. இருங்க என்னது? பசுமாடு மேலே சிவன் உருவம் அப்படியே கோபுரம் உருவத்தில் இருக்கு. காசியோட கோபுரம் அது. அகோரி மாதிரி. ஓகே ஓகே. பார்க்கவே வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. பார்த்த சிலையில் வந்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக வந்துங்க. ஓகே. நான் இந்த ஏரியாவில் உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்களா? நல்லா சப்போர்ட் நிறைய. ஆக்சுவலாக வந்துட்டு நானும் அகரா தெரு தான். கீழ்த்தெருவும் மேல் தெருவும் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு விநாயகர் வந்துட்டு பல வருஷமாக வச்சுட்டு இருக்கோம்ல. ஓகே. நான் ட்ராவல் பண்ண எந்த ஏரியாவில் இருக்கோம்? அகரா தெருவில். கிஃப்ட் கொடுத்துட்டேன். நாம் இப்போ வந்துட்டு அகரா தெருவில் இருக்கோம். எத்தனை வருஷமா இங்கே விநாயகர் வச்சிருக்கீங்கன்னு அப்படியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 19 வருஷம். 19 வருஷங்களா? 19 வருஷம் இது. ஃபஸ்ட்டு எத்தனை அடியில் வச்சிங்க? சின்னதாக தான் வச்சோம். எத்தனை அடின்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஒரு அடியில் ஸ்டார்ட். ஒரு அடியில் சொன்னோம். இப்போ எத்தனை அடி வச்சுருக்கீங்க? 10 அடி வச்சுருக்கோம். 10 அடிங்களா? என்ன தீமு? ராதாகிருஷ்ணனா இல்லை ராதாகிருஷ்ணன். ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லா பசங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டு அப்புறம் எல்லாரும் அப்படியே தான் இருக்கீங்க. எல்லாரும் ஒன்றா தான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ எந்த ஏரியாவில் இருக்கோம்? சவுண்டா சொல்லலாமா? பேசதான் மாட்டேங்கிறீங்க. இப்போ எந்த ஏரியாவில் இருக்கோம்? அகரா தெரு ஏசிஆர். நாங்களும் அகரா தெரு தான். உங்களெல்லாம் மீட் பண்ணது நிறைய நாள் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. வாழ்த்துக்கள். டொனேஷனா இருக்கு இங்கே. ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். என்ன யாருமே டொனேஷன் கேட்கல. கேட்டாதான் தரத்துக்கு கொடுத்துக்கலாம். இருங்க அப்படியே இருங்க. கரெக்டாக வந்துட்டு வீடியோ எடுக்கும் போது டொனேஷன் கேட்டாங்க. வேற வழியில் கொடுத்துட்டு போயிடலாம். இந்தாங்க. அக்கௌண்ட்ல அனுப்புறேன். இப்போ கேஷ் இவ்வளோ தான் இருக்கு. நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம்னா ஒரு 2 இடத்துல கொடுத்துட்டோம். இப்போ 3ஆவது வந்துட்டு எங்க ஏரியாலே கேட்டிருக்காங்க. நம்ம அதையும் கொடுத்துட்டோம். அடுத்த வருஷம்லாம் ஒரு 20 இடம் கொடுக்க பிளான் பண்ணிடுவோம். சிலையை வாங்கி கொடுத்தோம்னா சிலையா அவ்வளோதானே வாங்கி கொடுத்தலாம். விடுங்க.
தேவி சரணம் சரணமம்மா தாயே சரணமம்மா சரணம் சரணமம்மா தாயே சரணமம்மா. வணக்கம். வந்துட்டேன். அங்க மழையின் காரணமாக இப்போ எஸ்வி ரோட்ல இருக்கோம். எஸ்எம்எஸ் பாய்ஸ் தான் வந்துட்டு இந்த விநாயகர் சிலை வச்சிருக்காங்க. இங்க பூஜை நடந்துட்டு இருக்கு, அதை தான் பார்க்க போறோம். ஓம் இச்சாசக்தியே நமஹ, ஓம் கிரியாசக்தியே நமஹ, கமலவல்பாயே நமஹ, காமாட்சியே நமஹ, காமசுந்தர்யே நமஹ, ராஜலக்ஷ்மி நமஹ, ஓம் பத்மநாப பிரியாயே நமஹ, ஓம் பத்மமலதராயே நமஹ, ஓம் ஸ்ரீயே நமஹ, ஓம் பாஸ்கர்யே நமஹ, ஓம் வில்வநிலையாயே நமஹ, ஓம் வராரூகாய நமஹ, ஓம் யசஸ்வன்யாய நமஹ, ஓம் வசந்தராய நமஹ, ஓம் உதாரங்காய நமஹ, ஓம் தாரித்ரநாசின்யாய நமஹ, ஓம் நீதி புஷ்கரண்யாய நமஹ, ஓம் துர்ப்பயே நமஹ, ஓம் சக்லமால்யம்பராய நமஹ, ஸ்ரீயே நமஹ, பாஸ்கர்யே நமஹ, நிருபபீஷ்மகதானந்தாய நமஹ, வரலக்ஷ்மியே நமஹ, பசுப்ரதாய நமஹ, சுபாயே நமஹ, இரண்யப்பிரகாராய நமஹ, சமுத்திரதனயாய நமஹ, ஜயாய நமஹ, மங்களதேவ்யை நமஹ. சூத்திர அவதாரி என்று கண்ண பரமாத்மாவுக்கு ஒரு பேர் உண்டு. பந்தம் பாதம் என்ற மாய கயிற்றினாலே நம்ம எல்லாம் பொம்மைகளாக, அதாவது மனிதர்களாக, பறவை இனங்கள், வேகினங்கள், பூச்சிகள் என்று எல்லா உயிரினங்களாக நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார். அதன்படியே நாமளும் ஆடிட்டு இருக்கோம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். இல்லாவிட்டால் எதற்கான சமானம்? மரக்கட்டைக்கு சமானம்னு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? எஸ்வி ரோடு. எஸ்வி ரோடா? நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இங்க விநாயகர்? 15 வருஷமா விநாயகர் வச்சுட்டு இருக்கோம். 15 வருஷம் இது. இது 15வது வருஷமா? ஃபர்ஸ்ட் எத்தனை அடியில் வச்சிங்க? ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து 3 அடி 4 அடியிலேருந்து ஆரம்பித்தோம். இன்னைக்கு 10 அடி வரையும் வச்சுட்டு இருக்கோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா நம்ம ஆளுங்கள்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டுருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் தானே ப்ரோ? ஃப்ரீ ஃபயர் அன்னசாகரத்தில் இருக்கோம். யாரெல்லாம் பப்ஜி இல்லைன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாங்களும் ஒரு காலத்தில் பப்ஜி விளையாடினவங்க தான். ஓகே. தருமபுரியில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் தருமபுரி நியூஸ்ன்னு இருக்கும். அவங்க ஓவராலாக எல்லா கண்டென்ட்டும் வந்துட்டு அதில் போடுவாங்க. அந்த பேஜ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு தருமபுரியில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் அதில் வரும். பாலிடிக்ஸும் வரும், என்டர்டெயின்மெண்ட்டும் வரும், கோயில் திருவிழா விசேஷங்கள், மற்ற இண்டிவிஜுவல் கண்டென்ட்டும் அதில் வருங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ராக் சுரேஷ்னு ஒருத்தர் வந்துட்டு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறாரு. மறக்காத அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் பேஜையும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். நல்ல நல்ல கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேஜையும் ஒரு டைம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் லைவ் போட்டதுலேருந்து நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா. நேம் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார், இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். கோபாலண்ணா தேங்க்ஸ்ண்ணா. நாம் இப்போ நர்சாங்குளத்தில் இருக்கோம். எல்ஐசி பக்கத்தில் தான் இங்கே விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம எத்தனை வருஷம் வச்சுருக்கோம்? அது 4வது வருஷம். அது இது 4வது வருஷம். அது ஓகேண்ணா. இது நர்சாங்குளத்தில் வந்துட்டு இங்கே எல்ஐசி பக்கம் இருக்கும், அங்கே முன்னாடி ஒன்று இருக்கும். ஆமாம், 3 இடத்துல வைப்பாங்க இந்த இடத்துல. இங்கே 4வது வருஷமாக வைக்கிறீங்க. இப்போ இது ராஜகணபதி விநாயகர்ன்ட்டு வச்சுருக்கீங்க. ராஜகணபதிங்களா? விநாயகர்ன்ட்டு 4வது வருஷம் வைக்கிறீங்க. சிறப்பாக அன்னதானம் கொடுப்பீங்க மெயினாக. விநாயகர் வந்து முதல் கடவுள், விநாயகரே தீர்ப்பார் விநாயகர். அதனால் அன்னதானம் கொடுப்பீங்க, சிறப்பாக நடப்பாங்க. வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி சரிங்கண்ணா. நீங்கள் 4 வருஷமாக வச்சுட்ருக்கீங்களா? ஃபஸ்ட்டு என்ன சைஸில் வச்சிங்க, இப்போ என்ன சைஸில் வச்சுருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து 11 அடி 12 அடி முன்னாடி வச்சுங்க. இப்போ வந்து 9 அடி வச்சுருக்கீங்க. அப்படிங்களா? ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து தானே. என்ன காரணம்னு தெரிஞ்சால், இப்போ சிலையில் வந்து நம்ம விநாயகர் காட்டக்கூடாது, அன்னதானம் மக்களுக்கு பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் சிலையை குறைச்சி அன்னதானம் பண்ணிட்டீங்க. அன்னதானம் எத்தனை பேருக்கு இப்போ போட்டீங்க? நான் ஒரு நாளைக்கு காலையில் வந்து ஒரு 200 பேருக்கு பண்ணுறீங்க. இப்போ மத்தியானம் பண்ணீங்க, இப்போ ஈவினிங் பண்ணீங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சுண்டல், வேர்க்கடலை, கொள்ளுக்கட்டை எல்லாம் மக்கள் பிரியம் பண்ணுறாங்க, மக்கள் கொடுக்குறாங்க. சரி ஓகேங்கண்ணா. எல்லாரும் அப்படியே நில்லுங்கண்ணா. எந்த ஏரியான்னு அப்படியே சொல்லிடலாங்களா? அப்படியே வாங்க. எந்த ஏரியாவில் இருக்கோம்? எந்த ஏரியா? மேக்ஸிமம் வந்துட்டு நாங்கள் லைவ் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கோம். எல்லா ஏரியாவிலும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம். டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்துட்டு பேட்ரி இல்லை, அதனால் முடிஞ்ச அளவுக்கு தான் கவர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு மொபைல்லையும் பேட்ரி லோ ஆகிடுச்சு, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜகணபதி தானே? ராஜகணபதி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நரசாங்குளத்தில் பார்த்தீங்கன்னா ராஜகணபதியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ண்ணா. இப்போ நம்ம நரசாங்குளத்தில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு விநாயகர் பார்த்தோம். இப்போ வந்துட்டு இங்கே நரசாங்குளம் மெயினாக இது புதுமாரியம்மன் கோயில். புதுமாரியம்மன் கோயில் பக்கம் அப்படியே எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்கன்னு அப்படியே சொல்லலாம்னா, அப்படியே ஏரியா லொக்கேஷனும் நீங்கள் சொல்லலாம்ண்ணா. இது வந்து பொதுமாரியம்மன் கோயில் அருகில் வந்து ஒரு 18 வருஷமாக வச்சுருக்காங்க. 18 வருஷமாக வச்சுருக்காங்க. ஓகே. எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நல்லபடி நடந்துருக்கு. ஓகேண்ணா. இப்போ வச்சிருக்க விநாயகருடைய பேர்னா எந்த அடியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ எத்தனை அடி இருக்குன்னு அப்படி ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான். சின்னதாக இருந்து வச்சது தான். எந்த வயசில் வச்சிங்கன்னா? அதான் 18 வருஷம். 2008ங்களா? சரிங்கண்ணா. அப்போ வைக்கும் போது எத்தனை அடியில் வச்சிங்க? அப்போ வைக்கும்போது வந்து 2.5 அடியில் வச்சுது சிலை. அப்படியே ஸ்டெப்பாக வந்து சிலைங்க வச்சுட்டு வந்தது. இந்த ஆண்டு வந்து 18ஆம் ஆண்டு. 18 ஆண்டு முன்னிட்டு குதிரை வாகனத்தில் வந்து விநாயகர் சிலை வந்து 10 அடியில் வைத்து கொண்டு இருக்கோம். சீரும் சிறப்பாக வந்து வருஷம் நடந்து கொண்டு தான் வருது. இது தருமபுரி நரசியர்குளம் 17வது வார்டு. இது தருமபுரியில் தலைமை பகுதியான இடம். மெயினான பகுதி. நல்லா சிறப்பாக வந்து வருஷம் செஞ்சுட்டு வரோங்க. பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஓகேண்ணா. கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள்னா. ஆக்சுவலாக ஈரோடு சேலம் பக்கத்தில் விநாயகர் சிலை வைப்பாங்க. பட் ஆனால் குதிரை மேலே விநாயகர் இவ்வளோ அழகாக இவ்வளோ பெருசாக நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஓகே. நான் பார்க்க எப்படி பிரம்மாண்டமாக இருக்குல்ல? விநாயகர் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நவருங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தேன். கடைசியில் பார்த்தா இவர் தான். பிரச்சனை இல்லைண்ணா. சூப்பராக இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் குதிரை மேலே விநாயகர் பார்க்குறது. தர்மபுரியில் எல்லாம் கலக்கிட்டாங்க. சூப்பராக இருக்குது. ஓகேண்ணா. ரொம்ப தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. என்ன சேனல்னா? ஆனால் அனில் பிரகாஷ் இருக்கும்னா இன்ஸ்டாகிராமில். அதுலேயே பார்த்தீங்கன்னா யூடியூப் லிங்க்கும் ஃபேஸ்புக் லிங்க்கும் இருக்கும். இப்போ வந்துட்டு யூடியூப்பில் அனில் ஏஐ விளாக். பாருங்க, அண்ணா சொல்கிறாரு அனில் பிரகாஷ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ், அனில் ஏஐ விளாக்ன்ற யூடியூப் சேனல், அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு தெரியாதுங்க இல்லை சும்மா சொன்னால் கோயம்புத்தூர் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்களும் நிறைய செலிபிரிட்டி தெரியும். நிறைய டிஃப்ரெண்டான கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். மறக்காத இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்றோம் அது இப்போ நம்ம நெசவங்குளத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே இருக்க விநாயகர் வந்துட்டு வேற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு ஈரோடுலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு பார்க்கும்போது கல்லில் சொல்லுவாங்கல்ல, குதிரையில் வர மாதிரி அது மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு காட்சி அளிக்குது. நான் காட்டுறேன், உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டீம் பேர் வந்துட்டு லவ்லி பாய்ஸ் அண்ட் என்கேஎஸ் பாய்ஸ். என்கே பாய்ஸ். சரி, ஓகே ஓகே. எல்லாருக்கும் தேங்க்யூ. லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன சொல்லிடலாம்? லவ்லி பாய்ஸ் எல்லாம் சொல்லிடுறீங்களா? எடுத்துக்கலாம். எந்த ஏரியாவில் இருக்கோம்? எந்த ஏரியாவில் இருக்கோம்? எல்லாருக்கும் தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுங்க. 19 வருஷத்தோடு நிற்காத நிறைய வருஷம் கண்டினியூ பண்ணோம். தேங்க்ஸ். இப்போ நம்ம லக்கியம்பட்டியில் இருக்கோம். ஆனால் எத்தனை வருஷமாக இங்கே வச்சுருக்கீங்க? நாங்கள் இதோட 11 வருஷம் வச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எத்தனை அடியில் வச்சிங்க? இது 11 அடி தான். 11 அடி. இப்போ இருக்கிறது 11 அடி. ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் இங்கே வரும்னு எதிர்பார்க்கல. லைவ் பார்த்துனே இருந்தால் நீங்கள் இங்கே வரைக்கும் எதிர்பார்க்கல. லக்கிம்பட்டி நாங்கள் செலவச்சிருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக வரைக்கும் எதிர்பார்க்கல. லைவ் பார்த்து கண்டிப்பாக எதிர்பார்த்து நான் வருவீங்களான்ட்டு எதிர்பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. எங்கள் பேஜ் எல்லாம் பார்க்குறீங்க? கண்டிப்பாக பார்த்துருக்கேன். உங்கள் ஃபாலோவர்ஸ் தான். நான் டிரைவராக இருக்கிறேன். அப்படிங்க. உங்கள் ஃபாலோவர்ஸ் தருமபுரியில் என்னென்ன நடக்குதோ எல்லாமே உங்கள் வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே. அதனால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இல்லைண்ணா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி. ஒரு 4 மணி நேரம் லைவ் கொடுத்தோம். இப்போ வந்துட்டு அது வீடியோவும் எடிட் பண்ணி யூடியூப். நீங்கள் லேட்டாக தான் லைவ் ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னா மழை காரணமாக லேட்டாக தான் நீங்கள் பரவாயில்லையே. ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்களே. அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு இப்போ நான் வண்டியில் போனேன். யதார்த்தமாக சரி நம்ம சில நிற்கிறேன்ட்டு டக்குன்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. பாருங்கள், நம்ம பேஜில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரொமோஷன் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீலும் பண்ணுறீங்க. எனக்கே அந்த தாட் இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொமோஷனை தவிர்த்து நிறைய இது மாதிரி வந்துட்டு லைவ் கண்டென்ட்டு, டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டெல்லாம் வருங்க.
அதனால் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் நேம் வந்துட்டு அனில் ஏஐ விலாக், ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கே தெரியும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் லிங்க் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா ஸ்டோரியில் வைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நன்றி, ரொம்ப நன்றி. எங்கள் சிலையை பார்த்து வந்தது ரொம்ப நன்றிண்ணா. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. லேட்டாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் முன்னாடியே சொல்லிடலாம். ஜூமன் இல்லை. சத்திரமேல் தெருவில் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஏரியானாவே பர்சனலாக வந்துட்டு ஒரு கனெக்ட் இருக்கு. அது என்னன்னு அப்படியே சொல்லிடுறேன் வாங்க. ஹாய், நாம இப்ப எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? இவங்க பாத்தீங்கன்னா SMS பாய்ஸ் 6 வருஷமா வந்துட்டு சரி இருப்பா போயிடலாம். நானே ஃப்ளோ பேசுறது அதிசயம் முடிச்சிடறேன் இருங்க. தர்மபுரியில் பாத்தீங்கன்னா தருமபுரியில் சத்திரமேல் தெருவில் தான் இருக்கும். எனக்கு இங்கே ரொம்ப பர்சனல் கனெக்ட்னு சொல்லலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து தான் வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த விநாயகர் சதுர்த்தியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு மானிட்டேஷன் ஆகிருக்கு. இப்போ வரையும் ஒரு $2 வந்திருக்கு. ஒரு 190 ரூபா பக்கம் அப்ராக்சிமேட்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இங்கே வரும்போது எனக்கு அதுதான் ரிமெம்பர் ஆச்சு. ஏன்னா இங்கே வரும்போது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது அது சக்ஸஸ் ஆகுது. எல்லாருக்குமே தேங்க்யூ. இங்கே வந்ததுலேருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஸ்கூல் மென்ட்டெல்லாம் இருக்காங்க. மச்சானா இருக்கட்டும், எங்க இந்த கில்லி படத்தில் வந்துட்டு கப்பு வாங்கிட்டு விஜய் ஒழிஞ்சுக்குவாருல்ல, கட்டெல்லாம் பண்ண முடியாது, போட்டுக்கலாம், பிரச்சனை பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு மச்சான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் யூடியூப்பு. அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ தர்மபுரியில் ஓரளவுக்கு மூஞ்சி தெரிகிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு நம்ம டீமும் ஒரு காரணம். சத்திரமேல் தெருவில் SMS பாய்ஸ்ன்ட்டு ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு எத்தனை அடியில் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வச்சிங்கன்னு அப்படியே சொல்லலாம்? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 6 அடியிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்.
ஃபர்ஸ்ட் வருஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 அடியில் வந்து வச்சிருக்கோம் நாங்கள் வந்து. ஓகே உங்கள் சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட்டுக்கு எப்படியும் பார்த்தா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து பசங்களும் ஒரு சப்போர்ட் தான். முக்கியமாக வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க பெண்கள்லாம் வந்து லேடிஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அவங்க சப்போர்ட் இருக்கனால மட்டும்தான் இப்போ நாங்கள் வந்து தாய்மார்கள் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி எஸ்எம்எஸ் பாய்ஸ் அவங்க சப்போர்ட் இருக்கனால மட்டும் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். எங்களுக்கும் தெரியும் இதில் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த வருஷம் எப்படி போயிட்டுருக்கு? இந்த வருஷம் வந்துட்டு எத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டிங்க? வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது அப்படியே சொல்லலாம். கண்டிப்பாக வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 200 பேர்ல ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 500 பேர் வரைக்கும் நம்ம வந்து அன்னதானம் போடுற அளவுக்கு வந்திருக்கோம். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் தான் வந்து அன்னதானம் போட்டிருந்தோம். இப்போ காலையில் நைட்டு எல்லாமே வந்து அன்னதானம் வந்து போட்டுட்டு இருக்கோம். இப்போ எனக்கு தருமபுரியில் பார்த்தீங்கன்னா இங்கே பசங்களாவே ஒரு வைபாவே இருக்கும். நீங்கள் லைவ்ல பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஏரியாவில் நம்ம போனோம். இந்த மாதிரி ஒரு வைபா, அதை வந்துட்டு ஃபேமிலியாக அந்த பெண்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் ஒரு இது மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்தே இருந்திருக்க மாட்டீங்க. வருஷம் நானும் பார்க்குறேன், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே தவிர குறையில. அது மெயின்டைன் பண்ணுறதும் சூப்பரான விஷயம் வச்சு. நீங்கள் ஏதாச்சும் பேசலாம் எஸ்எம்எஸ் பை சார்பாக. As we are celebrating Vinayak Chakuthi, SMS Boys நடத்தும் மாபெரும் 6ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு SMS Boys நடத்தும் 6ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளைக்கு ஒகேனக்கல் போகிறோம். எல்லாரும் வந்து கலந்து கொண்டுருங்க. அப்புறம் வந்து இடுப்புல கட்டி SMS பாய்ஸ் மேல கை வச்சா போடுறவனை குத்தி இதை கண்டிப்பா கட் பண்ணிடுவேன். பேசுறேன் இல்லடா குட்டி, சும்மா சொன்னேன். பேசுறேன். எப்பயுமே எஸ்எம்எஸ் பாய்ஸ் வந்து வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து வருஷம் விநாயகர் வந்து கொஞ்சமா பெருசு பண்ணிட்டு போவோம். இந்த தடவை காசு வந்து கொஞ்சம் ஓவர் ஆனால நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி டொனேஷன் அதிகமாக போட்டு இவ்வளோ தூரம் விநாயகர் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார். எந்த ஏரியாவில் இருக்கோம்? என்ன பாய்ஸ்? எந்த ஏரியாவில் இருக்கோம்? சரி ஓகே நீ முடிக்கிறது 2026ல சொல்லுங்க. பின்னாடி சரி ஓகே. அநேகமா வந்துட்டு இளைஞர் மனசுல வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு. நீங்களே பார்த்துருக்கீங்க. நீ சொல்லி முடிச்சல மச்சான். போதுண்டா. ஃபைனலா நம்ம சேனலை பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு ஃபைனலாக சொல்லி முடிச்சிடலாம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நல்லாவே போச்சு. நாங்கள் மழை வேறு வந்துச்சு, குத்தலுக்கு பூஜை வேறு வச்சோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 10 பேர் 12 பேர் தான் கலந்துப்பாங்க. இந்த வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு 20 பேர் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணோம். கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். லாஸ்ட் டைம் பார்த்தா மழை அதிகமாக வந்துச்சு, நடக்காதோன்னு நினச்சிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் ஏதோ வந்து லேடிஸாக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி கோலம் போட்டு லாஸ்ட்டாக வந்து விளக்கு பூஜை நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. வந்து பொதுமக்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி என் மச்சான் தான். இவன் சேனலுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அனில் விலாக்ஸ் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கு. அனில் விலாக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து எப்பவுமே எங்களுக்கு வேணும். பொதுமக்கள் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, எந்த ஒரு மனஸ்தாபம் வந்தாலும் அப்போ பேசி தீர்த்துக்கிட்டு சரிங்களா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்பவுமே வந்து இப்படியே இருக்கணும். ஏன்னா பேச்சுவார்த்தையில் மனஸ்தாபத்தில் நிறையா பிரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிறையா இருக்குது. அந்த மாதிரி வந்து இல்லாமல் இப்போ வரைக்கும் இருக்கும். இப்போ ரொம்ப வருஷமாக இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் குழந்தையில ஏதோ பயமாக இருக்கும் போதே நாங்கள் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கனால தான் வந்து இந்த லெவலில் வந்திருக்கும். எல்லாம் கண்டிப்பாக இந்த லெவலில் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். எல்லாருமே வந்து இங்க இருக்க பசங்க எல்லாரும் வந்து ஒரே சீட்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து அங்கங்க இருந்து வந்தவங்க தான். எல்லாம் ஒரே சீட் கிடையாது. பட் இருந்தாலும் எல்லாம் ஒற்றுமையாக தான் எல்லாம் பண்ணிருக்கோம் நாங்கள்.
ஆக்சுவலாக ஸ்கூல் முடிச்சுட்டு மேரேஜ் ஆனவனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க. இங்கே அந்த நிலைமையில நான் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? கண்டிப்பாக இல்லை. ஓகே சரி ஓகே ஃபைனலாக முடிச்சிடலாம். இருங்க ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேன் ப்ரோ. ஒரு நிமிஷம். நீ கத்தனால தான் இத்தனை ரீல் போச்சு. ஓகே கண்டிப்பாக. தருமபுரியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எல்லா ஏரியாலும் முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். இது வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் சின்ன சின்ன ஹைலைட்டாகவும் வரும், ஃபேஸ்புக்லேயும் வருங்க. இப்போ லைவ் போயிட்டுருக்கு. யூடியூப்பில் ஃபுல் வீடியோவும் வரும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அனில் ஏஐ விலாகின் சார்பாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே மைக் எங்க இருக்குடா? வாடா. முடியாதா கோச்? அப்போ நாங்கள்லாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம்.